ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் ஆகாப். இவருடைய மரணத்தை குறித்த தகவல்களை 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வசனங்களில் வாசிக்கிறோம். மிகவும் புகழ்பெற்ற அரசர் இந்த ஆகாப். இவருடைய இணையர் சீதோன் நாட்டினுடைய இளவரசி ஏசபேல். இந்த ஏசபேல் பாகாலை விரும்புகிற வணங்குகிற பெண்மணி. தான் இஸ்ராயேல் நாட்டுக்கு வரும்போதே விக்கிரக சிலையை கொண்டு வந்து சமாரியாவிலும் தன் ஆட்சிக்குட்பட்ட இடமெங்கும் பாகாலின் சிலைகளை வைத்து மக்களை வழிபடச் செய்தவர். இதற்கு முழுவதும் ஆதரவு தெரிவித்தவர் ஆகாப். இவருடைய காலத்தில்தான் ஆண்டவருடைய செய்தியை எச்சரிப்பாக அறிவிப்பதற்காக தீர்க்கர் எலியா அனுப்பப்பட்டார். அவர் செய்த அற்புதங்களின் பெரும்பாலும் இவரது காலத்தில் செய்யப்பட்டவைதான். மிக கடுமையான கண்டனங்களையும் தண்டனையையும் பெற்றவரும் இந்த ஆகாப் தான். அவ்வளவு கண்டனங்களையும் தண்டனைகளையும் பெற்றாலும் 22 ஆண்டுகள் இவர் அரசராக இருந்தார். அதற்கு மிக முக்கிய காரணம், கண்டனங்கள் தண்டனைகள் கொடுக்கப்படும் போதெல்லாம் கர்த்தரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். எலியா இன்னும் பெயரறியாத தீர்க்கர்கள் எல்லாம் இவரோடு இறை வார்த்தையை சொன்னார்கள். மன்னிப்பு கேட்டாலும் பாவ வழியை மீண்டும் தொடருகிற நபராக இந்த ஆகாப் இருந்தார். இவரும் யூதா நாட்டினுடைய அரசர் யோசபாத்தும் சம்பந்தம் கலந்தவர்கள். யோசபாத் தன்னுடைய மகனுக்கு ஆகாபினுடைய மகளை மணமுடித்தார். அதனால் அரசர் ஆகாப் இழுக்கிற இழுவைக்கெல்லாம் யோசபாத் வரவேண்டியதானது. அரசர் ஆகாபும் அரசர் யோசபாத்தும் இணைந்து சீரிய அரசருக்கு எதிராக சண்டையிடப் போனார்கள். அப்பொழுது ஆகாப் யோசபாத்திடம், நீர் அரச உடையிலேயே வாரும் என சொல்லி தான் ஒரு சாதாரண வீரரை போல மாற்று உடை அணிந்து யுத்த களத்திற்கு போனார். ஏனென்றால் மிகாயா தீர்க்கதரிசி, நீ இந்த யுத்தத்திற்கு போவாய், மீண்டும் திரும்பி வர மாட்டாய் என கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருந்தார். அது பலித்து விடுமோ? அரசராயிருந்தால் அது பலிக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சாதாரண வீரனாயிருந்தால் நான் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது என அவராகவே கணக்கிட்டு கொண்டு போனார். யாரோ ஒருவர் எங்கோ எய்த அம்பு இவருடைய நெஞ்சுக்குள் பாய்ந்து இவரை காயப்படுத்தியது. யுத்த களத்தை விட்டு வெளியேறினார். மாலை வரை காயத்தோடேயே இருந்தார். அவருடைய இரத்தம் அவருடைய ரதங்களில் வடிந்தது. மாலையில் அவர் இறந்து போனார். அவருடைய இரத்தத்தை நீக்குவதற்காக ரதத்தை கொண்டு போய் கழுவின போது நாய்கள் அவருடைய இரத்தத்தை நக்கியது. அது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் அமைந்தது. நான் என்னுடைய திறமையில் தப்பித்துக் கொள்வேன் என திட்டமிட்டவர் இந்த ஆகாப். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறியது. அவர் சிக்கிக்கொண்டார், தண்டனையை பெற்றார், மரித்து போனார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகளை ஆண்டவர் நம்மை தண்டிக்கவே மாட்டார் என்கிற எண்ணத்தோடு எதிர்கொள்ளுகிற மனநிலையை சாத்தான் நமக்குள் வளர்க்கிறான். கர்த்தர் அன்பானவர், அவர் யாரையும் தண்டியார், அவர் யாரையும் நரகத்திற்கு அனுப்ப மாட்டார் என்று பேசக்கூடிய பல பிரசங்கியார்களே இருக்கிறார்கள். பின் எதற்கு நரகம்? பின் ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு செய்தியை சொல்ல வேண்டும்? கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்லவே. அவர் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும்? இதையெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. மிக சரியாய் சொல்ல வேண்டுமானால் சாத்தான் அப்படி யோசிக்க நம்மை அனுமதிப்பதே இல்லை. தவறாக, முட்டாள்தனமாக, ஆண்டவருடைய சிந்தனைக்கு எதிராக நாம் சிந்திக்கவும் செயல்படவும் நம்மை தூண்டி விடுவதில் சாத்தான் கெட்டிக்காரன். கவனம் கொள்வோம். ஆண்டவர் எச்சரிக்கும் போது, தண்டனைகளை அறிவிக்கும் போது அவை நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது என உணர்ந்து நம்மை திருத்திக் கொள்வோம். நாம் நம்மை திருத்திக் கொள்ளுவதற்கு மாதிரியாக ஆகாபை முன்வைப்போம். ஆகாபின் திருந்துதல் தற்காலிகமானதாய் இருந்தது, நிரந்தரமாயில்லை.
ஆண்டவர் தண்டிக்க மாட்டார் என்கிற எண்ணமுடையதாய் இருந்தது. எனவே அவன் பெரும் ஆபத்தில் சிக்கிக்கொண்டான். இப்படிப்பட்ட ஆபத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி முழுவதும் அந்த தவறுகளை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்போம். இந்த தபசு காலங்கள் நமக்கு அதற்கு உதவி செய்யட்டும். ஆமென்.